தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்ப அவர் ஒரே வார்த்தையில நீங்க வர வேண்டாம், இங்க பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றாரு. இவர் போகல, அவ்வளவுதான். அது அந்த நேரத்தில் கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கதான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்க வயநாடு வழியே பெரும் வெள்ளம், அங்க வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்கே பெரும் மழைனாலே அணையின் கொள்ளளவு கூடும் போது அவனால் அணை அதுக்கு மேல சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து விடுறான். அது யதார்த்தமாக இயல்பாக நடந்துற ஒரு நிகழ்வா இருக்கு. அப்ப தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அந்த உரிய நீரை உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல, உபரி நீரை தருகிறார்கள், போனா போகுது என்று. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்து இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகால பெய்யுது, கேரளால பெய்யுது. இப்படி எல்லாம் பேசுறதுனால தான்டா உங்களை தற்குறின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏதோ நாங்க ஏதோ தற்குறின்னு சும்மா போற போக்குல சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பெயர் வைக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு. நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில, திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தான் இருக்குது, நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலே தான் நீங்கள் தற்குறி. புரியுதா? நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு, 7500 7550, அது தெரியல, அது 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7000 5000, அப்புறம் அது 8900, அது வரல. 8000 9000, என்னவோ ஒன்னு ரெண்டு ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், இங்க பாரு உங்க உலகத்துலடா கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல ஒன்னு ரெண்டு ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டாங்க. என்னன்ப என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன் எழுத்து வருவதற்கு முன்பே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலம் தாண்டி 2வது நிலத்தில் முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிற போதே அதை எண்ணுவதற்கு 1 2 கண்டுபிடித்த இனத்தின் கூட்டம் நாங்கள். அதனாலதான் என்னன்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும்னு பாடுறாரு. அப்படி வந்த கூட்டத்துல ஒன்னும் தெரியல, உலகம் எங்களை பாக்குது. இனிமே எந்த பெருமையும் நீ பேச முடியாது. நான் யாரு தெரியுமா? நான் சேர சோழ பாண்டியன் பரம்பரை. நான் யாரு தெரியுமா? புலித்தேவன் வாரிசு. நான் தீரன் சின்னமலை பேரன். டே போடாங்கிட்டு போட கேவலப்படுத்திடுவான். கம்பன் இளங்கோ போப்பா அப்படின்றான். ஒரு பெருமையும் உனக்கு கிடையாது. இப்ப இந்த சூழலில் இங்கே பேசியவர்களாம் குறிப்பிட்டார்கள், நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய கூட்டம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றென்றால் உயிரை விட மேலானது என் மக்களின் உரிமை என்பதில் முன்னாடி நிற்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மாண்டு போவது மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். உயிரை இழப்பது தனிப்பட்ட உனக்கான எனக்கான இழப்பு, ஆனால் உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஒரு காலத்தில் இந்த சிக்கல் வரும்போது நம் முன்னவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றார்கள் என்று வருங்கால தலைமுறை காரி துப்பக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்லை, அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அமைதியாக கடந்து போனார்கள். அதிகாரமற்ற நம்ம இன மக்கள் நம் உடன் பிறந்தார்கள், நமது முன்னவர்கள் போராடி அந்த உரிமைக்காக போராடி நின்றார்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இங்கே என்னுடைய தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும், காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள்.
அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு பிரச்சனையா ஆரம்பிக்குது. முதலாக காவிரி நதி நீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும், இது நினைவில் இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன் தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல. கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசலாம். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது. வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் பேச சொல்லுங்கள். காவிரி நதிநீர் உரிமை, மேகதாட்டு அணைச்சிக்கல் பேசினால் அப்போது தெரியும் அவர் இந்தியராக பேசுகிறாரா அல்லது திராவிடராக பேசுகிறாரா அல்லது கன்னடராக பேசுகிறாரா தெரிந்துவிடும். பேசி பாருங்கள். அந்தந்த நிலம் என்று வந்தால் அவன் அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்பான். கேரளாவில் காங்கிரஸ் அப்படித்தான், கேரளாவில் கம்யூனிஸ்டும் அப்படித்தான். இப்போது கேரளாவை காங்கிரஸ் ஆளுகிறது. நாளை முல்லை பெரியார் என்று வந்தான் அவன் கேரள கட்சியாக மாறிவிடுவான். அப்ப எங்க இந்தியா இருக்குது, எங்க இறையாண்மை இருக்குது, எங்க தேச ஒருமைப்பாடு இருக்குது? இல்லை. உன்னை என்ன எப்படி பாக்குறான்? தண்ணியை திறக்கிறான், கழிவு நீரை திறக்கிறான், ஆலை கழிவை தேக்கி வச்சு மொத்தமா திறக்கிறான். அப்ப நம்முடைய நதியை, நம்முடைய நிலத்தை என்ன செய்யறான்? காவாய், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா கருதுறான். ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வரும். ஆலைகளில் அந்த கழிவை தேக்கி வச்சு, சாய கழிவை தேக்கி வச்சு சரியாக தண்ணியை திறக்கிறவங்க திறந்து விட்டுருவான். எப்படியோ நாசமா போகட்டும் தமிழ்நாடு. அப்போ அவனுடைய கழிவு நீர் வடிகிற கால்வாய் நீ உன்னுடைய மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். கேரளாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. பயன்பாடியா இருக்கு கேரளாவிற்கு. அந்த மண்ணின் மக்களுக்கு சாலை போடுதல், கட்டடம் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், எல்லாவற்றுக்கும் பயன்பாடு அவனுக்கு. மணல் கல் யாருடையது? என்னுடையது. கன்னியாகுமரியிலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து என் மலையை, என் தாயின் மாறை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் கொண்டு போகுது கேரளா. அதே லாரியில் திருப்பி கோழி கழிவு, மருத்துவ கழிவு, பூரா கழிவுகளையும் என் நிலத்தில் கொட்டுறான். குப்பை மேடாக கருதுகிறான். என் வளத்தை எடுத்துக்கொண்டு போய் என் நிலத்தில் குப்பை மேடாக்குறான். இவன் சாக்கடை, இவன் குப்பை மேடு. ஒருத்தனுக்கு கோபம் வந்திருக்கா? கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், என் உடன் பிறந்தானே, இங்கே கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, மணல் தேவை, கற்கள் தேவை அதிகப்படுகிறது, அதனால் தடையின்றி தமிழ்நாட்டிலிருந்து அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. யாருக்கு? இவருக்கு தான். உங்கள் நாட்டில், உங்கள் மாநிலத்தில் மலைகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் வெட்டவில்லை? ஏன் 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 வெட்டல? இந்த கேள்வி எழாத வரை இந்த இனம் எழாது வாழாது. அதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்திக்கணும். நீ இன்னைக்கு மேகதாத்தில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப துணை முதல்வர், இப்ப முதல்வர். இதே சீதாராமையாவும் இதே சிவகுமாரும் வெல்வதற்காக, இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடகாவில் சென்று வாக்கு சேகரித்தார்களா இல்லையா? சொல்லு. ஆமாவா இல்லையா? சொல்லு. சேகரித்தார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக இருந்தால் சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நீங்க எப்படி போய் அவர்கள் வெற்றிக்கு வாக்கு சேகரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார்களே, அதற்காகவா? மேகதாதில் அணை கட்டியதுறோம் என்று 9,000 கோடி பிஜேபி ஆட்சியிலும் ஒதுக்கினான், இவன் ஆட்சியிலே ஒதுக்குறான். அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை. கச்சத்தீவா கொடுத்ததுதான், திருப்பி எடுக்கின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. யார்? காங்கிரஸ். பிஜேபி கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. பிஜேபி கொள்கை ஒண்ணுதான், கட்சி பேரு வேற, கொடி வேற. இது நல்லா விளங்கணும். நீ இது புதுசா ஒண்ணு இல்ல. நீட்டை கொண்டு வந்த யாரு? காங்கிரஸ். சிஎஸ்டி கொண்டு வந்தவன் யாரு? காங்கிரஸ். என்ஐஏ என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இது எல்லா நச்சு திட்டத்தையும் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்ப பெத்து பேர் வச்சா அவர் ஊட்டமா போன் விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்கிறப்பல, இவ்வளவுதான். என்ன மாறுபாடு கண்டுட்டா? இதே நீட்டு தேர்வை எதிர்த்து ஐயா ராகுல் காந்தி போராடுறார். கொண்டு வந்த ஆள் யார்? அவர் தான். கூட இருந்த ஆள் யார்? இவர்கள் தான். இந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்ட பெருந்தகை காந்தி செல்வன் நம்ம ஐயா தான். இந்த நாடகத்தில் இருந்து என்னைக்கு நீ இந்த நாடக கொட்டகையில் இருந்து வெளியேறுகிறாயோ
அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் முன்னேற முடியும். ஆன்றோரும் சான்றோரும் பிறந்து வாழ்ந்த மண்ணில் வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எவ்வளவு பெரிய அந்த இனமாடாது. அந்த இனத்திலே பிறந்திருக்க நீ? கேவலம். ஒரு தன்மானமிக்க ஒரு தமிழ் மகன் நீ எவனாவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணி நீ தரமாட்டேன்னா நீ என் மீனவ மக்கள் செத்தா நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என் இன மக்களை இங்க பாரு. இந்த காங்கிரஸ் உலகத்தில் ஒரு மூத்த தேசிய இனம். நம்ம ஒரு மூத்த தேசிய இனத்தின் மக்கள் 26,000 மக்கள் தொகை கொண்டவன் தனிநாடு அடைஞ்சு விடுதலை பெற்று வாழ்றான். 4 லட்சம் மக்கள் தான் வாழ்ந்திருக்கான். 4 லட்சம் மக்கள் தான் சேர்பியாவிலிருந்து கொசவா விடுதலை ஆடுது. 10 ஆண்டுகால போராட்டம் தான். 13 கோடி தேசிய இனத்தின் மக்கள். நமக்கென்று ஒரு தேசம் இருந்து தனித்து பெருத்து சுதந்திரத்தோடு வாழக்கூடாதா? எங்களுக்கு கனவு இருக்க கூடாதா? எல்லாரும் போராடி பெற்றது விடுதலை. நாங்கள் அந்த விடுதலைக்காக போராடினது எப்படி பிரிவினவாதம் தீவிரவாதம் ஆகுது? அது ஏன் அப்படி ஆகுது? ஏன் ஆகுது? ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை கனவை போச்சிக்கு நாசமாக்கின வரலாற்று பகைவன் காங்கிரஸ். 3 கையெழுத்தில் நம்ம இனத்தின் எதிர்கால தலையெழுத்தின் நாசமாக்கியவன் காங்கிரஸ். லால் பகதூர் சிரிமாவை கையெழுத்துல பண்டம் அன்னைக்கு மலையக மக்கள்ல 10 லட்சம் பேரை குடியுரிமை நாடற்றவனா தூக்கி கொண்டாந்து ராவடோரவை இறக்கி விட்டு போனான். அங்க முதல் கையெழுத்து. இந்திரா காந்தி அதே சிரிமாவை கையெழுத்துல நம்மளுடைய கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்து நம் மீனவ மக்களின் வாழ் உரிமை மொத்தமா முடிச்சிட்டான். கச்சத்தீவு எனக்குன்னா நீள தூராதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு தூராதிகம். கதையை முடிச்சிட்டான். கடைசியாக ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம். இந்த கையெழுத்து தான் தமிழ் தேசியனத்தின் விடுதலை போராட்டத்தின் வீழ்ச்சியின் முதல் அடி, முதல் படி. கதையை முடிச்சிட்ட. என்ன வச்சிருக்க நீ? என்ன இருக்கு? கல்வி மாநில உரிமை. அதை எடுத்துட்டு போனது யார்? எடுத்துட்டு போனது யார்? காங்கிரஸ். பறி கொடுத்தது யார்? இதே திமுக. இன்னும் வரை கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். என்னை கொண்டு வருவீங்க? என்னை கொண்டு வருவீங்க? இப்ப இருக்கிற முதல்வர் அதை பத்தி பேசுவாரா? இல்ல கொண்டு வருவாரா? கொண்டு வருவாரா சொல்லுங்க. ஒரு சொட்டு மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற கட்சியை கூட்டணி வைத்து 60 ஆண்டுகளாக இல்லாத அந்த அமைச்சரவையில் 2 அமைச்சருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? என்ன வருது அவசியம்? என்ன வருது? நமக்கு இருக்கிற கோபம் ஏன் அவருக்கு இல்ல? ஏன் அந்த கட்சிக்கு இல்ல? என் மண்ணின் மக்களுக்கு, என் உரிமைக்கு, என் அடிப்படை உரிமை, என் மக்களின் வாழ்வுரிமை பறிக்கிறது. 13 மாவட்டங்களில் குடிநீரை காவிரி. பல மாவட்டங்கள். நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா நினைச்சிருக்க. காவிரி தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய உயிர் நீர், உரிமை நீர். அதை பறிக்கிறான். இப்ப நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப உன்னோட கூட்டும் இல்ல, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை மான தமிழ் மக்கள் எடுத்தால் அவன் வருவான். தமிழ்நாட்டிற்குள் தமிழனுடைய உரிமைக்கு, உணர்வுக்கு, உயிருக்கு எதிராக எவன் என்றாலும் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுங்கிற நிலையை, நெருக்கடியை நாம் உருவாக்கினால் நமக்கு முன்னாடி அவன் பேசுவான். இப்ப பேசாது. இப்ப பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்குல்ல, அதுக்கு தெரியாம அது இசை தராம மேகதாட்டுல அணை கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? எப்படி அனுமதிக்கிற நீ? எப்படி அனுமதிக்கிற? இப்ப மேகதாட்டுல அணையை கட்டுனா, கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? என் உரிமையை பறிக்கிற உனக்கு என் நிலத்தில் ஒரு ஓட்டு கிடையாதரா என்ற முடிவை மான தமிழ் மக்கள் நாம் எடுக்கணும். இல்ல உன்னை எவனாலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு இருக்கிற ஒரே கருவி வலிமை மிக்க ஆயுதம் வாக்குதான். அதை இப்படி போட்டுட்டு தெருவு இப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கொடுமை. கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கள்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதில் இருந்தே படிப்பிக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரல பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி அப்படியே கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து படிப்பிச்ச பேராசிரியர் ஆசிரியர்லாம் படிப்பிச்சு மார்க்ஸ் இந்தா இருக்கு, லெலின் இந்தா இருக்கு, ஏங்கல்ஸ் இங்க இருக்கு, இங்கர்சால் இங்க இருக்காரு, புத்தன் இங்க இருக்கான், பூலே இங்க இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில், எல்லாத்தையும் சாக்ரட்டிஸ் எல்லாத்தையும் படி. இந்தா இருக்கான் பெடல், இந்தா இருக்கான் சேகுவேரா, எல்லாத்தையும் படிச்சு கம்பன், இளங்கோ, கபிலன், வள்ளுவன், அவன் இவன் எல்லாத்தையும் வாய்ச்சு உலக வரலாறு, இலக்கியம், பொருளாதாரம் என்ன, சூழியல் என்ன, உளவாண்மை என்ன, நீர் மேலாண்மை என்ன, எல்லாவற்றையும் கற்பித்து வளர்த்தார்கள் எங்களவர்கள். கண் முன்னே என் இனச்சாவை பார்த்தோம். ரத்த சகதிக்குள் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கரு கொண்டு ஓடி வந்தோம். கதர்னோம், நின்னோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேல. 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்ல என்ன இது? எதுல கொலையா கொள்ளையா என்ன இருக்கு? இதே மாதிரி போராடினதான்
இங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்க, அப்ப எஃப்ஐஆர் உறுதி. அது மாதிரி நமக்கு ஒரு கோட்பாடு தான், வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அது உடை. சரி, நான் கேட்கிறேன், வெள்ளக்காரன் சிறை கட்டினது யாருக்காக? நமக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள்லாம் சொந்தக்காரெல்லாம் சட்டம் படிக்கிறதா இருக்கு, நமக்கு வழக்கு நடத்தத்தான். அவனுக்கு வேலை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அந்த என் தம்பி ஸ்ரீதர்லாம் வந்திருக்காப்ல, மூத்த வழக்கறிஞர். அப்ப அவரெல்லாம் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? கொலை பண்ணக்கூடாது, உரிமைக்காக போராடணும். அதுக்காக வந்ததுன்னா எதிர்த்து நிக்கணும். அதெல்லாம் கோர்ட்டா ஏறுறோம், நாளைக்கு கோட்டை வாசல்ல ஏற போறோம். இதுல என்ன இருக்குது பெரிய?